ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஃபேன்சி ஸ்டோர் பிஸ்னஸ் வந்து நிறைய பெண்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, ஆண்களும் நிறைய எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் மேடம். உங்கள் பேர்? என் பேர் சரண்யாங்க. கடை நேம் வந்து காளீஸ்வரி டெய்லரிங். சரி. டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடவே ஃபேன்சி ஜவுளி ஸ்டேஷ்னரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க சார். எத்தனை ஆண்டுகளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 4 இயராக பண்ணிட்டு இருக்கோம். 4 இயர்ஸ். நம்ம கடையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி? என் டெய்லரிங் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேங்க. அதில் ஆரம்பித்தது தாங்க டெய்லரிங். என்ன ஸ்டிச்சிங்க்கு வர்றவங்க எப்படியும் ட்ரெஸ்ஸஸ் பார்ப்பாங்க, மேட்சிங்காக ஃபேன்சி எல்லாம் விரும்புவாங்க. அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணிகிட்ருக்கோங்க சார். அதாவது ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டாங்கன்னா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வராங்க, இல்லை ஃபேன்சி எடுக்க வர்றாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் போய் தேடிட்டு இருக்க தேவையில்லை. அவங்க இங்கேயே பிடிச்ச மாதிரி அவங்க வேணுங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். எப்பயுமே ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் மட்டுமே பண்ணாமல் அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணணும்னா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். நம்ம ஸ்டேஷ்னரிலாம் வச்சுருக்கீங்க, பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இந்த மாதிரி இருக்குங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குங்க சார். சரிங்க சார். டெய்லரிங்கில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ப்ளவுஸு, சுடி, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படிங்க மேடம், நீங்கள் வந்து படிச்சிங்களா இதை பற்றி? இல்லைங்க சார், ஸ்கூலில் இதுவும் ஒரு பீரியடாக எடுத்து கொடுப்பாங்க. சரிங்க சரிங்க. ஹேண்ட் ஒர்க் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தாங்க. அப்போ இருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து. சரிங்க சரி. வேறு என்ன இது இல்லாமல் வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேடம்? பாப்கார்ன் போட்டிருக்கோங்க சார். ஹோம்மேடு சோப் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. த்ரெட் பேங்கிள்ஸ், ஜுவல்லரி, கம்மல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹோம்மேடு சோப்புன்னா என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க? இப்போ 2-3 ஐட்டம் தான் போட்டிருக்கேங்க. மூவிங் பொறுத்து வேறு ஏதாவது பண்ணலான்ட்டு. சரி. ஹோம்மேடு சோப்பில் வந்து தக்காளி சோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிங்க. ஆமாம். அது என்னென்ன சோப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? தக்காளி இருக்குது, கேரட் இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குங்க. இது நான் அந்த தக்காளி சோப்புன்றது நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க சார். தக்காளி வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த பிளாக்காக இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கு போடுவாங்க, அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். இது தக்காளியில் மாஸ்க்குங்கிறது போது வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். சோப்புங்கிறது போது நம்ம டெய்லி குளிப்போம். சரிங்க. டெய்லியும் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை சோப் மேக் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு மூவிங் எப்படி இருக்குது? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க சார். இனிமேல் தான் மூவிங் பார்க்கலாம். சோப் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். சரிங்க, ஓகே. இந்த மாதிரி ஆர்கானிக் சோப்புக்கு இன்றைக்கி வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. இது யாராவது பல்காக கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியுமா? ட்ரை பண்ணலாம். வெளியில வாங்கி நான் பண்ணிட்டு இருந்தேன். அது மூவிங் ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுங்கறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். மூவிங் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட ஓன் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, எப்படி இருக்கு ரிசல்ட்? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. என் பசங்க 2 பசங்க இருக்காங்க, குழந்தைகளுக்கு கொடுத்துருந்தேன். நல்லா இருக்கு. சரிங்க. இதுல செம்பருத்தி பூ இருக்கு. சரிங்க. தக்காளி இருக்குங்க சார். இது 50 கிராம்ங்களா? 50 கிராம். இது 50 கிராம். அது கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். சரி, இது என்ன பிரைஸ் வருங்க? 30 ரூபீஸ்ங்க சார். 30. இது 50. இது கேரட் சோப்பு. கேரட் சோப். ஆமா. 3 இதுதான் போட்டிருக்கேங்க. செம்பருத்தி. ஓகே. இது எவ்வளவு பிரைஸ்ங்க? இது 50ங்க. 50. இது வந்து இது 30 ரூபீஸ். 30. பரவாயில்ல, 30 ரூபீஸ்க்கு சோப்பு இன்னைக்கு ஆர்கானிக் சோப் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். 50 கிராம்ல போட்டதுனால 30 ரூபீஸ்க்கு போட்டிருக்கேன். 100 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜாஸ்தியாக வரும். இது எப்படிங்க, தண்ணியில் பட்டால் அது கரையுமா, இல்லை ஒரு சில சோப்பு வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குமா? இல்லை, மற்ற கடைகளில் வாங்குற சோப்பு மாதிரியே நல்லா இருக்கு. அந்த சோப்பு மாதிரியே தான் இருக்கு. சரி. நம்மளோட கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்கு, உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். காரமடைங்க சார். காரமடையிலேருந்து கோயில்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. கண்ணார்பாளையம் தாண்டி பாலாஜி நகர். சரிங்க. அங்கே லொக்கேஷன் இருக்கு. சரி சரி. தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். கண்ணாடி வளையல்.
இந்த மாதிரிங்கிற போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மெட்டல் பேங்கிள்ஸ் மாதிரியே செட்டு வச்சது இருக்குது பார்டரோட. வேற இந்த பேங்கிள்ஸ் தவிர வேற த்ரெட்லேயே செயின். ரெண்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. சோக்கர் ஐட்டம். யாரும் கஸ்டமர் இது எல்லாமே ரெண்ட்டுக்குங்களா? எல்லாமே எவ்வளோங்க ரெண்ட்டு? ரெண்ட் 1000 rupees. ஒரு நாளைக்கா? சேல்ஸ்க்கு இருக்காங்க. சேல்ஸ்க்கு வந்து சேல்ஸ்க்குன்னா எவ்வளோ வருங்க? சேல்ஸ்க்கு 3000 இது போக வேற என்ன? இந்த நெயில் பாலிஷ்லாம் கொஞ்சம் எடுத்துங்க. கலர்ஃபுல்லாக நெயில் பாலிஷ். அது அப்படியே எடுத்து காட்டுங்களா? இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருங்க? 750 என்ன மினிமம் எந்த ரேட்லேருந்து என்ன ரேட் இருக்குது? 150லேருந்து 750 750. 150லேருந்து இருக்குங்க. டெய்லி யூஸ்க்கு போட்டு நல்லா பண்ணிக்கலாம். சரி. காட்டன் சாரீஸ் ஷோல்டர் வச்சுக்கோங்க. இது எவ்வளோங்க? இது 750. 750. கலர்ஸ் நிறைய இருக்கு.